வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டில் சப்போர்ட் லெவல் போட்டிருந்தோம். டேயோட லோ ரேஞ்ச் இது பிரேக் பண்ண மத்தியில் மார்க்கெட் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய ஃபால் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் செட்டப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. செகண்ட் சப்போர்ட் நியரஸ்ட்டு வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் செட்டப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபுல் பேக் அடுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம டே லோக்கு கீழே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு. ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது உடைக்க விடான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் உடச்சி தான் இருக்காங்க. மார்க்கெட் உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைட்வேஸ்லேருந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. இதுபடி பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா பிரேக் கொடுத்துட்டாங்க. இதுபடி பார்த்தா நாளைக்கெல்லாம் அடுத்து ஃபுல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மறுபடியும் அதே ஸ்பில்லில் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 11 மணிலேருந்து மார்க்கெட் சைட்வேஸ் செட்டப்லேருந்து 2 மணிக்கு பிரேக் பண்ணாங்க. நம்ம எதிர்பார்த்த இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க. இதுபடி பார்த்தா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஒரு புல்லிஸ் இருக்க செட்டப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்த சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேயோட ஹையும் பிரேக் பண்ணி லோவும் பிரேக் பண்ணியிருக்கான். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு புல்லி செட்டப்பில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே, அதாவது டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த பிரேக்கான இடம் அதை ரீடெஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு 24,600 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இது டே செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி போன ஹை தான் 23,502 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,652 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,833. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,180 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,086 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன லோ தான் 22,955. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் இது உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேர்டை தொட்ட செல்லிங் வரதுக்கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு ஒரு ஃபுல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் வந்து நம்ம இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நிஃப்டி தான் உடைச்சிட்டான், பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த இடம் உடைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை உடைச்சா பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே உடைச்சிட்டு விற்க மட்டும் வச்சு டே கேண்டில் செட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விற்க மட்டும் வச்சுட்டு க்ளோஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுட்டாங்க. இதுபடி பார்த்தா அடுத்த மூவ் வந்து மேல் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் கிட்டத்தட்ட 57,150 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது டே படி. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் இது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி போன ஹை தான் 54,664 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 55,151. தேர்ட் வந்து 55,636. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 53,923 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,518. தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 53,258. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டுக்கும் அந்த செகண்டுக்கும் இடையில இல்லை ஜோன் தான் நமக்கு சப்போர்ட் ஏரியா. இல்லை சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ பிரேக் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில்
இந்த செகண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டுங்கிறது ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா, அதையும் பிரேக் பண்ண வச்சு தேர்டுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சு தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இறங்கினாலும் இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட் வந்து இந்த எல்லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்த அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதாவது நம்ம கொடுத்துருந்த அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணனால நேற்றோட வீடியோவில் கொடுத்துருந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணனால மார்க்கெட் வந்து ஒரு புள்ளி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம இடம் இந்த தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதை உடச்சா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இதுபடி பார்த்தா ரீடெஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செல்லிங் ஜோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டே கேண்டில் செட் அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்தால் தான் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. 79,775 தான் இது டே கேண்டில் செட்டப் படி. ஆனால் அதே சமயத்தில் நம்ம 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப அடுத்தது நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்படிங்கிறது 15 மினிட்ஸில் பார்ப்போம். டே படி பார்த்திங்கன்னா அடுத்தது மூவ் இருக்கிறது செட்டப் இருக்குது. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் அந்த ரேஞ்சு என்ன மாதிரி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 75,805 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது இன்றைக்கி போன டேயோட ஹை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 76,100 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 76,759 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 74,679 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 74,416. தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 73,949. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு அதாவது சப்போர்ட் ஜோனில் போட்டு எல்லா ஜோனும் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இதில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு எல்லா ஜோன் செட்டப் தான் இதில் இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் 76,100 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76,750 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் அந்த சப்போர்ட்டை உடைக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோன் உடைக்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஜோன் எல்லோ ஜோன் உடைக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் தெரியுது. அதாவது ஃபுல் பேக் பெரிய மூணு சொல்ல முடியாது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் பேக் என்ட்ரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.